முதல் வினா, பிசிசிஐயின் 31வது வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் கிரிக்கெட் வீரர் யார்? விடை, சச்சின் டெண்டுல்கர். பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? விடை, 1994 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 31 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாரை கௌரவிக்கும் விதமாக வழங்கப்படுகிறது? விடை, இந்திய அணியின் முதல் கேப்டன் சி.கே. நாயுடுவை கௌரவிக்கும் விதமாக வழங்கப்படுகிறது. 2023-24 சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை, ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வழங்கப்பட்டது. இரண்டாவது வினா, கடலோர காவல்படை தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை, பிப்ரவரி 1. கடலோர காவல்படை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை, 1977 பிப்ரவரி 1. இதை கொண்டாடும் தினமாக தான் கடலோர காவல்படை தினம் கொண்டாடப்படுகிறது. மூன்றாவது வினா, சமீபத்தில் கருணை கொலை செய்ய அனுமதி அளித்துள்ள மாநிலம் எது? விடை, கர்நாடகா. கருணை கொலைக்கு வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? விடை, சட்டப்பிரிவு 21 கீழ். கருணை கொலைக்கு யாருக்கு பொருந்தும்? விடை, தீராத நோயால் பாதிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படும் நோயாளிகள் மற்றும் கோமா நிலையில் உள்ள நோயாளிகள். நான்காவது வினா, விண்வெளியில் அதிக நேரம் நடந்து புதிய சாதனை படைத்த விண்வெளி வீராங்கனை யார்? விடை, சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸின் மொத்த நடைபயண நேரம் எத்தனை? விடை, 62 மணி நேரம் 6 நிமிடங்கள். விண்வெளியில் அதிக நேரம் நடந்து பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளவர் யார்? விடை, பெக்கி விட்சன். 60 மணி நேரம் 21 நிமிடங்கள். ஐந்தாவது வினா, மக்கானா உற்பத்தி கூடம் அல்லது தாமரை விதை உற்பத்தி கூடம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது? விடை, பீகாரில். புதியதாக பசுமை விமான நிலையம் அமைக்கப்படும் மாநிலம் எது? விடை, பீகார். பசுமை விமான நிலையம் எந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்படுகிறது? விடை, உடான் திட்டம். சாமானிய மக்களுக்கான வானூர்தி திட்டம் இது. ஆறாவது வினா, இந்தியாவில் தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? விடை, கர்நாடகா. 2வது மற்றும் 3வது இடங்களை பிடித்துள்ள மாநிலங்கள் எவை? விடை, 2வது இடம் தமிழ்நாடு மற்றும் 3வது இடம் கேரளா. ஏழாவது வினா, சமீபத்தில் காலமான முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? விடை, நவீன் சாவ்லா. எட்டாவது வினா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய செயலி எது? விடை, TN ஸ்கில். இந்த செயலியை இதுவரை 50,000 பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அறிவித்துள்ளது. ஒன்பதாவது வினா, 12.70 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட யூரியா தயாரிப்பு ஆலை எங்கு அமைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது? விடை, அசாம் மாநிலத்தில். 10வது வினா, ஜல்ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது? விடை, 2028 வரை. ஜல்ஜீவன் திட்டம் என்றால் என்ன? அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டம். ஜல்ஜீவன் திட்டம் எப்போது துவங்கப்பட்டது? விடை, 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று பிரதமர் மோடியால் துவங்கப்பட்டது. 11வது வினா, விண்வெளித்துறை வளர்ச்சிக்காக தேசிய அளவில் எந்த இயக்கம் உருவாக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது? விடை, ஜியோஸ்பேஸ். 12வது வினா, உலக ஈரநில தினம் அல்லது உலக சதுப்பு நில தினம் கொண்டாடப்படும் நாள் எது? விடை, பிப்ரவரி 2. 13வது வினா, தூக்க நோயை ஒழித்த நாடாக உலக சுகாதார அமைப்பு எந்த நாட்டை அறிவித்துள்ளது? விடை, கினியா நாட்டை அறிவித்துள்ளது.
14வது வினா, பட்ஜெட்டில் இந்தியாவில் எந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? விடை, பாதுகாப்பு துறைக்கு 4.9 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது.